அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். என்னதான் திமுக கட்சி இளைஞர்களை கவரணும் அப்படின்ற முயற்சியில் இருந்தாலுமே திமுகவுக்கு வரக்கூடிய முக்காவாசி இளைஞர்கள் ஓட்டு இனிமே சீமானவர்களுக்கு தான் அப்படின்றத தராசு ஷாம் அவர்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. இது குறித்த முழுமையான தொழிலை பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். பத்திரிகையாளர் ஷாம் பார்த்தீங்கன்னா தற்போது கொடுத்திருக்கக்கூடிய நேர்காணலில் திமுக கட்சியின் தலைவரான ஸ்டாலினும் சரி, உதயநிதி ஸ்டாலினும் சரி, என்னதான் அழுது புரண்டாலுமே இவ்வளோ நாள் திமுகவுக்கு போட்டுட்டு இருந்த இளைஞர்களோட ஓட்டு இனிமே சீமானுக்கு தான் அப்படின்ற விஷயத்த நான் ரொம்பவே உறுதியாக நம்புறேன் அப்படின்னும், இதற்கு நான் எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளே ஆதாரம் அப்படின்னும் நிறைய ஆதாரங்களை பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்காரு. நிறைய ஆதாரங்களை பார்த்தீங்கன்னா சமர்ப்பிச்சிருக்காரு. இதுல முக்கியமான ஒரு கருத்தாக என்ன இருக்கு அப்படின்னா, திமுக இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் எப்போ நாம் தமிழர் கட்சியில போய் இணைய ஆரம்பிச்சாங்களோ அப்பத்துல இருந்தே திமுக இருந்த நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தமிழர் கட்சியில் இணைய ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் அணியை கூட பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இணைய வச்சிருக்காங்க. இப்போது இறுதி கட்டமாக உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா எப்படியாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் மாணவர்களையும் நம்ம பக்கம் இழுத்தே தீரணும் அப்படின்னு ஏகப்பட்ட வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அது எதுவுமே வேலைக்கே ஆகாது அப்படின்னும், ஏன்னா சீமானோட கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, அவர் தான் அவங்க இயக்கத்தோட தலைவராகவும் தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் அவங்க தளபதியாகவும் கருதுறதுனால முக்கவாசி இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்களுடைய ஓட்டு சீமானுக்கு தான் அப்படின்றத முடிவு பண்ணி தான் தேர்தலுக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. இது புரியாம ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் என்ன பண்ணாலும் வேலைக்கே ஆகாது அப்படின்றத ஷாம் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. இறுதியாக ஷாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இளைஞர்களுடைய ஓட்டு சீமானுக்கு தான் அப்படின்றதுல நான் எப்படி உறுதியாக இருக்கேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ரொம்பவே முக்கியமான கல்லூரியாக இருக்கக்கூடிய லயோலா கல்லூரி மாணவர்கள் எடுத்த ஒரு கருத்து கணிப்புல கிட்டத்தட்ட 60% மேல புதிய வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு தான் வாக்களிக்க போறோம் அப்படின்றத அவங்களுடைய கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கருத்து கணிப்பு பார்த்த பிறகுதான் உண்மையிலேயே எனக்கு இந்த ஒரு தகவல் ரொம்பவே ஊர்ஜிதமாச்சு அப்படின்னும், மாணவர்கள் இந்த அளவுக்கு சீமானுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 24 தேர்தலையே நம்ம ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போறோம், அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்றதான் தராசு ஷாம் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.